இன்றைக்கு இங்கே இருக்கின்ற மக்கள், நான் இந்த வீதியிலே வருகின்ற பொழுது பார்த்தேன், பெரும்பாலும் சாதாரண மக்கள். நான் கிராமத்திலே வாழ்ந்தவன், கிராமத்திலே பிறந்து வாழ்ந்தவன், ஏழைகளுடைய கஷ்டத்தை நன்கு உணர்ந்தவன், அவர்களோடு வாழ்ந்தவன், அவளுக்கோடு கஷ்ட நஷ்ட துன்பம் துயரம் வேதனைகளை பகிர்ந்து கொண்டவன். அந்த அடிப்படையிலே எங்களுடைய ஆட்சி நடைபெற்றது. இன்றைய ஆட்சியாளர்கள் அப்படி அல்ல. செல்வர்களுக்குத்தான் இந்த ஆட்சியிலே முதலிடம் புகலிடம், ஏழைகளுக்கு இல்ல. அதிமுக ஆட்சிக்கு வரை ஏழைகளுக்காக திட்டங்களை போட்டோம். திமுக ஆட்சி குடும்பத்திற்காக திட்டங்களை போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் சொத்து வரி உயர்த்த மாட்டோம் என்று வாக்குறுதி கொடுத்து, அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு சொத்து வரி உயர்த்திய ஒரே அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். இன்றைக்கு வீட்டு வரி 100% உயர்வு. இங்க இருக்கிற வீடு என்றால் 1000 ரூபாய்க்கு வரி செலுத்திக் கொண்டிருந்தால் இப்பொழுது 2000 ரூபாய் திமுக ஆட்சியிலே வரி செலுத்த வேண்டும். அதே போல இங்க இருக்கின்ற கடை அதிமுக ஆட்சியிலே இன்றைக்கு குறைந்த வரி செலுத்தப்பட்டது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 180% வரியை உயர்த்திருக்கின்றார்கள். ஆண்டுக்கு 6% வீட்டு வரி உயர்வு, கடை வரி உயர்வு. இப்படிப்பட்ட கொடுங்கோல் ஆட்சி தேவையா? 100%, 150%, ஆண்டுக்கு 6% உயர்த்தப்பட்டு சொன்னால் அந்த மக்கள் எப்படி பிழைப்பார்கள்? அவர்கள் மீது, அவர்களுடைய தலை மீது இவ்வளவு பெரிய வரி சுமை சுமத்திய அரசாங்கம் அதிமுக அரசு. பிறகு மின்கட்டணம் இன்றைக்கு கடுமையாக உயர்த்தப்பட்டு விட்டார்கள். 52% மின் கட்டணத்தை உயர்த்தினார்கள். ஆண்டுக்கு 5% மின் கட்டண உயர்வு. எவ்வளவு மக்கள் தாக்கு பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் நேரத்திலே கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை அப்படியே அந்தர்பல்ட்டி அடித்து மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசாங்கமாக இன்றைக்கு அதிமுக அரசு இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு சிறு குறு நடுத்தர தொழில்களை செய்ய முடியல. மின்கட்டண உயர்வு. இன்றைக்கு சென்னை மாநகர மக்களை பொறுத்த வரைக்கும் வீடு கட்ட வேண்டியதாலும் சரி, கடை கட்டுவதாலும் சரி, கட்ட வேண்டும் என்றாலும் சொல்லி அப்ரூவ் வாங்க வேண்டும். சென்னை மாநகராட்சியிலே அதற்கு கட்டிட அனுமதி பெற வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது 1000 சதுரடிக்கு மாநகராட்சியில கழிவுநீர் கட்டமைப்பு உட்பட டெபாசிட் 37,500 கோடி கட்டினா போதும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கிட்டத்தட்ட 1,08,000 கோடி டெபாசிட் கட்ட வேண்டும். அதாவது 132% இந்த கட்டிட அனுமதிக்காக இந்த அரசு வசூல் செய்கின்றது. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? இங்கே சென்னை மாநகர மக்களை பொறுத்த வரைக்கும் அன்றாட வேலைக்கு செல்லக்கூடியவர் பல பேர் இருக்கின்றார்கள். மாத சம்பளம் வாங்கிட்டவர் பல பேர் இருக்கின்றார்கள். பெரும்பாலும் அப்படித்தான் இந்த மாநகரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள். ஆனால் இந்த ஆட்சி வந்த பிறகு விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போய்விட்டது. எனக்கு அரிசி விலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில பச்சரிசி, சாப்பாட்டு அரிசி 1 கிலோ 40 ரூபாய்க்கு வித்தது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 1 கிலோ 75 ரூபாய்க்கு விற்கிறது பச்சரிசி. பொன்னி புழுங்கல் அரிசி 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில 45 ரூபாய். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 1 கிலோ 75 ரூபாய்க்கு விற்கின்றது. இட்லி புழுங்கல் அரிசி 1 கிலோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 30 ரூபாய்க்கு வித்தது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 1 கிலோ 55 ரூபாய்க்கு விற்கிறது. கடல் எண்ணெய் 1 கிலோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 130 ரூபாய்க்கு வித்தது. இன்றைய தினம் 200 ரூபாய்க்கு விற்கின்றது. நல்லெண்ணெய் 1 கிலோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 250 ரூபாய்க்கு வித்தது. இன்றைக்கு 500 ரூபாய்க்கு விற்குது. துவரம்பருப்பு 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில 74 ரூபாய். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 120 ரூபாய்க்கு விற்குது. உளுத்தப்பருப்பு 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில 79, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 120. ஆக இப்படி உணவு பொருட்களுடைய விலை மின்னை முற்றுகின்ற அளவுக்கு
உயர்ந்து விட்டது. ஏழை மக்களுக்கு வேலை வாய்ப்பு குறைவு, செலவு அதிகம், வரவு குறைவு. அதனால் மக்கள் படுகின்றார்கள் துன்பம். அதை பத்தி எல்லாம் இந்த அரசாங்கத்துக்கு கவலை இல்லை. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது, இப்படி அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் விலை ஏறுகின்ற பொழுது, இந்த உணவுப் பொருட்களை கட்டுப்படுத்த, விலையை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக விலை கட்டுப்பாட்டு நிதியம் என்று அதற்கென்று 100 கோடி ரூபாய் கூட்டுறவு அமைப்பிலே நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு, எந்த உணவுப் பொருள் விலை ஏறியதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக இருக்கின்றதோ அங்கே கொள்முதல் செஞ்சு தமிழகத்தை கொண்டு வந்து கூட்டுறவு அமைப்பின் மூலமாக அந்த விலை ஏற்றத்தை தடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்த ஏழை மக்களை பாதுகாக்கப்பட்ட அரசாங்கம். ஏழைகள் துன்பப்படக்கூடாது, அதற்காக பல்வேறு நடவடிக்கை எடுத்தோம். அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு இந்தியாவிலேயே அடிக்கடி முதலமைச்சர் பேசுறார், தமிழ்நாடு தான் முதலிடம், தமிழ்நாடு தான் முதல்வர். அந்த அமைச்சர் எல்லாம் பேசுறாங்க சூப்பர் முதலமைச்சர். எதுல சூப்பர் முதலமைச்சர்? கடன் வாங்குவதிலே சூப்பர் முதலமைச்சர். சிந்திச்சு பாருங்க, 5 ஆண்டுல 5 லட்சம் கோடி கடனை வாங்கி இந்தியாவிலேயே கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம் என்ற பெயரை பெற்ற சாதனை படைத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில இருந்த காலகட்டத்தில் 2021 73 ஆண்டு காலம் பல்வேறு கட்சிகள் தமிழகத்திலே ஆண்டன. அந்த 73 ஆண்டு காலத்திலும் 2021 சுமார் 4,85,000 கோடி தான் கடன். ஓராண்டு அரசாங்கத்துக்கு வருவாயே கிடையாது. கொரோனா காலம். அந்த காலத்துல, அந்த காலகட்டத்தில் கொரோனாவுக்காக 40,000 கோடி அரசாங்கம் செலவு செய்தது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அப்படிப்பட்ட நிலைமை இல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 2020-21 அரசுக்கு வந்த வருவாயை விட 2024-25 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 1,30,000 கோடி கூடுதலாக வருவாய் வந்திருக்குது. ஒரு பக்கம் கூடுதலாக வருவாய், ஆனால் புதிய திட்டங்கள் இல்ல.